ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ தான். அதாவது பஃப் ஸ்லீவ். நான் வந்து இப்போ தான் அதை வந்து ட்ரை பண்ணேன். ஒரு காட்டன் சாரீக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து இந்த சாரியிலே கட் பண்ணதுனால 80 பாயிண்ட் தான் இருந்தது. அதனால் நான் ஸ்லீவில் ஜாயிண்ட் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து இப்போது எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து நான் 2.5 இன்ச்சு, சரிங்களா, நம்ம ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த 2.5 இன்ச்சை ஃபோல்டிங்கில் வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. அகலம் எடுத்துட்டு அதிலேருந்து ஹைட்டு வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ஹைட்டு எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு நான் 1/2 மீட்டர் வாங்கினேன். சாரியோட கிளாத் வந்து நான் 1/2 மீட்டர் வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம 1/4 மீட்டர்லாம் வாங்கினா அது லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 1/2 மீட்டரில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருந்தது. நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால் நான் வந்து 1/2 மீட்டராக வாங்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் நம்ம, அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணுன்ட்டு நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த 2.5 இன்ச்சுக்கு வித்தில் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே இப்போ நான் வந்து தையல் போடுறேன். அந்த வி ஷேப் மாதிரி வரும் பார்த்திங்களா, ஒரு சைடு டார்க்காக கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சைடு அந்த பிரிண்ட்டு விழுந்துடும். அதை அப்படியே வந்து வி ஷேப்புக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த வி சென்டர் வருது பாருங்களா, அந்த சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் வருது பார்த்திங்களா சென்டரில், அதில் வந்து நீடியில் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம உல்ட்டாவாக திருப்பி எடுத்துக்கலாம். நான் அப்படி பண்ணல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வி ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பேக் சைடு திருப்பி விட்டுக்கலாம். அந்த வி ஷேப் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வி வந்து அப்போ தான் திருப்புறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே கட் பண்ணிவிட்டு அந்த வி இருக்குது பார்த்திங்களா, அந்த வி ஷேப்பில் வந்து ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. கட்டிங் கொடுத்தா தான் அது கொஞ்சம் டேர்ன் ஆகும். அங்கங்கே நீங்கள் நாச்சஸ் போடுறது கட்டிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து உள்பக்கமாக, அதாவது நார்மலாகவே நம்ம கேன்வாஸ் வச்சு, அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறது, லைனிங் அடித்து திருப்புவோம்ல, அந்த மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து வி ஷேப்பை நல்ல ப்ராப்பராக நகத்தை வச்சு நல்லா கீச்சி விட்டுக்கோங்க. கீச்சி விட்டாலே அதாவது நல்லா எடுத்து விட்டுட்டிங்கனாலே அது நீட்டாக வந்துடும். அந்த லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாத மாதிரி நல்ல விரல் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அது ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம எப்போதும் சிசர் கட் நாச்சஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்துடும். அந்த மாதிரி நல்ல நகத்தை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நகத்தை வச்சு தேய்ச்சாலே போதும், நல்லா நீட்டாக வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி கரெக்டாக நான் நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். தையலில் கட் பண்ணாத அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம 1/2 இன்ச்சு போட்டோம்னா ஏற்கனவே நம்ம 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஷோல்டரில். இது 1/2 இன்ச்சு கொடுத்தோம்னா ரொம்ப பெருசாக, அதாவது விரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஷோல்டர் பக்கம். அதனால் அதை கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்லேயே கொடுங்க. இப்போது அது நல்லா ப்ராப்பராக எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே என்ன செய்யுங்கன்னா, மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த சுருக்கம் லைட்டாக வருது, அந்த சுருக்கத்தை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, சரிங்களா. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு காட்டன் சேரீ பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னுமே லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்லாம் இன்னும் கட் பண்ணலை. இந்த ஒர்க்கை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, நமக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து யாருக்காவது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
நீட்டாக தான் வந்திருக்குது. ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நான் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ப்ராப்பராக ஃபினிஷிங் வந்து இன்னுமே நல்லா வரும். எனக்கு வந்து நல்லா வந்திருக்கு. ஆனால் இன்னுமே ஃபினிஷிங் வர்றதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் அது. தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதாவது லைனிங் கிளாத் வெளியில் வராத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? இந்த மாதிரி அது நீட்டாக வந்துருச்சு, சரிங்களா? இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஒர்க்கு. ஆனால் வந்து நம்ம அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அதாவது அதை கரெக்டாக நம்ம மெத்தட் படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நீட்டாக வந்துடும், அவ்வளோதான், சரிங்களா? இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா லைனிங் நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடு படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம அதை நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு டிசைன் வரும்போது இப்போ ஸ்கேலப் டிசைன் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸில் டேரெக்டாகவே நான் ப்ளவுஸுக்கு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்போ அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. அது என்னோடய ப்ளவுஸு. அதுக்கப்புறம் அதில் உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ஒரு பெரிய ஸ்கேலப் ஃபஸ்ட்டு பிகினராக ட்ரை பண்ணும்போது என்ன மெத்தடில் ஒரு பெரிய ஸ்கேலப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது. நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றோட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு அது வந்து ஒரு ஐடியாவும் இருக்காது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நெக்ஸ்ட்டு அந்த மிஸ்டேக் வராமலும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது அந்த நோட்டில் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம வந்து நான் முந்தியே பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் ஆல்பம்லாம் போட்டிருப்பேன். அதில் 2016 நான் முடித்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி எவ்வளோ இயர் ஆயிடுச்சு, 10 இயர்ஸே ஆக போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை இன்னுமே நான் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணாதனால புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிசைனும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எந்த வேலையுமே நம்ம தொடர்ந்து பண்ணால் தான் நமக்கு அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா தைச்சிட்டு நிறைய வீடியோஸு ட்ரெண்டிங்காக ஆகிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளை மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. கரெக்ஷன் வந்திருக்கும். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால அவங்க ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இது என்னுடைய சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அட்வைஸ்லாம் கிடையாது. ஏன்னா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னுமே ப்ராப்பராக நாம் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நானுமே சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து தைக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நிறைய பேர் நல்லா என்ன வந்தாலும் அதை தைக்கிறத விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணுறதுனால அந்த டைமிங்கில் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலரில் நாங்கள் எடுத்திருக்க சில்க் காட்டன் மெட்டீரியல் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளவுஸில் இவ்வளோ தான். அதாவது லைனிங்கை வச்சு அப்படியே இந்த வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணணுன்னு இருக்கேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இதை முடிச்சாச்சு, சரிங்களா? இவ்வளோ தான் இதனுடைய ஒர்க்கு. இப்போது வி வந்து ஷேப் ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இந்த அன்றைக்கி இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் காட்டனுக்கு போயிடலாம். இன்னொரு ஐடியா எனக்கு தோணுச்சு. இந்த சேரீயில் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ப்ளவுஸுமே கட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு துணி பத்தாது பார்த்துக்கோங்க. நான் சில்க் காட்டன் தான் எடுப்பேன். இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி சேரீ ப்ளவுஸில் தைக்கிறேன். தைக்கும்போது என்னென்னா 1 மீட்ரு இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இல்லது ரொம்ப ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல் சாரியோட கிளாத் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன்.
ஃபோல்டிங் தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு ஃபோல்டிங்கில் வச்சு 18 இன்ச்சஸ் வந்து வந்தது. 18 இன்ச்சஸ் வந்து நீளம், அதாவது அந்த வித்து, அந்த கிளாத்தோட வித்து வந்து 18 இன்ச் இருக்குது. இது வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு 16 வச்சா கூட எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு. இப்போது வந்து ஒரு 5 ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணுவோம், அந்த பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணுவோம். அப்போ அதுக்கு தக்கன நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போது ஃபோல்டிங்கில் வச்சு நான் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். சில்க் காட்டனில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு நான் 2 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சாலே வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 6 டாட்டுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு சின்ன சின்ன சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கனாலுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தில் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 6 ஃப்ளீட் வர மாதிரி நான் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இது 2 இன்ச்சு தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். 2 இன்ச்சு மேக்ஸிமம் வைக்கலாம். அது வைக்கும்போதே நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சாலுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது 1.5 இன்ச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். அந்த பக்கம் 1.5 இன்ச்சு வச்சா இந்த பக்கமும் நம்ம 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு வச்சிங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்டாக 2 பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு இப்போ அடுத்தால கொஞ்சம் துணி வந்து எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. சரிங்களா? இப்போது ஒரு பக்கம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே நான் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஒரு பக்கம் நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும், இன்னொரு பக்கம் நம்ம மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம கட்டிங் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, சென்டராக மடித்து அந்த ஸ்லீவுக்கு சென்டர் மார்க் பண்ண மாதிரி இந்த சென்டர் தான் நம்மளுடைய ஷோல்டர் பக்கம் வரும். மொத்தமாக தைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஸ்லீவுக்கு பாட்டம் பகுதியில் வரும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு 2 இன்ச்சு மார்க் பண்ணதை அப்படியே எடுத்து லைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த 2 இன்ச்சாக மடித்ததை அந்த சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக எல்லா ஃப்ளீட்ஸும் ஒரே இடத்துல வரணும். சரிங்களா? இது சில்க் காட்டன் மெட்டீரியல்னால சூப்பராக வந்துச்சுங்க ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்க் காட்டன் மாதிரி எடுத்து ப்ளவுஸுமே சில்க் காட்டனில் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுமே சில்க் காட்டனில் வைங்க, சூப்பராக இருக்குது. இந்த சில்க் காட்டனோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 120 என்னமோ சொன்னாங்க. நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி 2 இன்ச்சையுமே அப்படியே ஃபோல்டிங் கொடுங்க. பாருங்கள், அப்படியே அயர்ன் பண்ணவே வேண்டாம். அந்த அளவுக்கு நீட்டாக அந்த ஃபோல்டிங் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃப்ளீட்ஸ் இப்படி வைக்கும்போது அழகாக வருது. எனக்கு தெரியல, நான் சில்க் காட்டனில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சதில்லை, அதனால் எனக்கு இது வந்து ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும்னு வைங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால அது நீட்டாக வரும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒரே பக்கத்தில், அதாவது சென்டர் கட்டு கொடுத்துருக்க இடத்துல வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. ஒரு தையல் போட்டு அடுத்தது நம்ம இந்த பக்கம் இங்கேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு தையல் கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு பக்கம் முதல்ல தைச்சிட்டு அடுத்தால இந்த பக்கம் தைங்க. இந்த பக்கம் தைக்கும்போது ஆப்போசிட்டில் இப்படி மடக்கி விடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மடக்கணும். அது அங்கேருந்து வச்சோம்ல, இது இங்கேருந்து வைக்கணும். நீங்கள் வேணும்னா அந்த கிளாத்தை எடுத்து, நான் இப்போ கிளாத்தை எடுத்து திருப்பி வச்சேன். மொத்தமாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அல்லது ஒவ்வொன்று ஃப்ளீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கேப் அதிகமாகிடும். சரிங்களா? அதனால் எடுத்து, அதாவது மொத்தமாக எடுத்து அந்த சென்டர் நாச்சு கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் அது கரெக்டாக எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே இடத்துக்கு வரும். சரிங்களா? இல்லது நமக்கு அப்படி வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போயே நான் நீடியில் வெளியில் எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா ஆப்போசிட் சைடில், அதுக்கு பக்கத்தில் இப்போ சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண சாக் பீஸ் மார்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 ஃப்ளீட்ஸையும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை அப்படியே ஒரே இடத்துக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். முதல்ல கீழே ஸ்டிச் பண்ணிடுங்க கரெக்டாக, அதுக்கப்புறம் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஈஸியாக வந்துடுது. சில்க் காட்டனுங்கிறதுனால நல்லா வந்துருந்துச்சு.
அயர்ன் பண்ணவே தேவையில்லை, நீட்டாக இருந்தது. இந்த மாதிரி எல்லா 2 இன்ச்சு மார்க் பண்ணதையும் அந்த சென்டர் பிளேஸுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு 2 இன்ச்சையும் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து அந்த சென்டர் இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? சென்டராக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து வேணும்னா பின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பின் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு தான் பண்ணணும். மேல் பக்கத்தில் வேணால் பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரே இடத்துல வைக்கிறதுனால இது பின் பண்ண முடியாது. உங்களுக்கு முடிஞ்சிச்சின்னா நீங்கள் பின் பண்ணி பாருங்கள். நான் வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், ஏற்கனவே நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே நம்ம இப்போது தையல் போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் ரோட்டு பக்கத்தில், அதாவது மெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால பேப்பர் விற்கிறது எல்லாமே சவுண்டு கேட்குது. அதை அவாய்ட் பண்ண முடியல. நானுமே நிறைய வந்து ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணி தான் பேசினேன். சம்டைம்ஸ் கேட்டிருந்ததா அதை தவிர்க்க முடியல, சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை ஒன்று போல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ஃப்ளீட்ஸும் ஒரே பிளேஸில் வர்ற மாதிரி அந்த சென்டராக கட் கொடுத்துருந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. இதை ஒன்றையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்மளுடைய முக்கால்வாசி ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சது. ஈஸியாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் இந்த சில்க் காட்டன் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். காட்டன் கிளாத்து அந்த மாதிரி எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த சேரீயில் வந்து என்னுடைய லென்த்து கம்மியாக இருந்ததுனால தான் நான் சேரீயில் கிளாத் கட் பண்ணலை. இப்போ சேரீயில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். காட்டன் தான் அது. ஆனால் பார்த்திங்கன்னா அது ப்ளவுஸே 80 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் அதை கட் பண்ண முடியல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வச்ச ஃப்ளீட்ஸு கீழ்ப்பக்கமாக வச்சு நம்ம தையல் போட்டதுனால இந்த பக்கம் வந்து நீட்டாக நமக்கு எடுத்து விடுறதுக்கு வந்துடும். நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் வைக்கிறீங்களா, 1/2 இன்ச்சு கேப்பில் வைக்கிறீங்களான்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. இல்லது நீங்கள் அந்த எடுத்து வச்சு பின் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன் அந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு. நான் பின் பண்ணலை, ஆனால் பின் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். அது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது. அதான் அந்த சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை முடிச்சுட்டு அப்படியே சொல்கிறேன் அது எப்படி பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக தான் வந்திருந்தது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். சரிங்களா? அந்த சென்டரில் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரணும். அதான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து வச்சு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை எடுத்து அப்படியே மேலே வச்சிட்றேன். அதை நம்ம பேட்ச் மாதிரி கொடுக்குறோம்ல அந்த ஃப்ளீட்ஸு, அதுக்கு மேலே வச்சுட்டு இப்படி டைரெக்டாகவே நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் விலகுன மாதிரி இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது ஒன்று தைக்கும்போது இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருது. ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, நீடில் படும்போது கொஞ்சம் அது மூவ் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பின் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இன்னும் ப்ராப்பராக வரும். சரிங்களா? எனக்கு ஓகே தான், ஆனால் இன்னுமே ப்ராப்பராக வர்றதுக்கு நம்ம அந்த ஃப்ளீட்ஸில் வந்து பின் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் விலகாமல் ஒரே லெவலில் நீட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு நிறைய ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அவங்கெல்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ப்ராப்பராக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரெகுலராக அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக இதை ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி பின் வச்சுக்கோங்க. பின் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 பக்கமும் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு 2 பக்கமும் கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? கையை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக வந்துடுது. சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் ஷோல்டருக்கு நேராக ஷோல்டரை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து சொன்ன மாதிரி தான், இது வந்து நான் மெயினாக ஃபஸ்ட்டு இந்த டிசைனுக்காக வீடியோ போடணுங்கிறதுனால இந்த ஸ்லீவை மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி அந்த வீடியோவும் ப்ளவுஸோட ஸ்லீவும் சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ப்ளவுஸும் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ எத்தனை தடவை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். நம்ம வந்து பின் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் நேற்றே தச்சு முடிச்சுட்டேன். அதனால் அப்போ வந்து சரி நம்ம தச்சிடலான்ட்டு தைச்சதுனால தான் அதை கரெக்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நான் தைக்கும்போது, ஸ்லீவ் தைக்கும்போது நான் அதை வந்து பின் பண்ணிட்டு தான் தைப்பேன். அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாவை நம்ம பண்ண மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். சரிங்களா? கரெக்டாக அப்படி நீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஸ்லீவில் நம்ம இந்த டிசைன் பண்ணுறோமா, நீங்கள் எத்தனை தடவை ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் முதல்ல ஸ்லீவை வந்து உங்கள் ஸ்லீவை எத்தனை இன்ச்சு வைக்க போகிறீங்கிறத கணக்கு பண்ணி, அதாவது ஸ்லீவ் மார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேப்பரில் கட் பண்ணி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு, இது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது. நான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு அப்படி தான் பண்ண போகிறேன். இது நான் பேப்பர் கட்டிங்லாம் போடலை, டைரெக்டாக மார்க் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. பேப்பர் கட்டிங் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வச்சு நம்ம அது என்ன சொல்கிறது, மெயின் கிளாத்தும் லைனிங்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணாமல் இந்த பேட்ச் இந்த ஃப்ளீட்டை மட்டுமே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்லீவை வச்சு அந்த மெயின் கிளாத்தில் அடித்து திருப்பிட்டிங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன பண்ணலான்னா லைனிங் அட்டாச் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை ஷார்ட்ஸாக வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கிளாத்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து இப்படியே பண்ணிட்டேன். நான் ஒரு இதில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு சின்ன மாடலில் வந்து பேப்பர் கட்டிங்கில் போட்டு காமிக்கிறேன். அப்போ கட்டிங்கில் போட்டு காமிக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் அந்த வி ஷேப்பு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட வேண்டியதுதான். அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நகராமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மெயினாக முக்கியம். அது நகராமல் இருக்கணும்னா நீங்கள் பின்னும் பண்ணிக்கலாம், அப்படியும் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து அந்த சென்டரில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அது மேலேயும் ஒரு தையல் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும் அந்த கிளாத்து. அதனால் அது மேலேயும் ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டிங்கன்னா அது தூக்காமல் இருக்கும். அந்த இல்லது அங்கேயும் இங்கேயும் அந்த சென்டரில் கொடுத்துருக்க கிளாத் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது அப்படி கொஞ்சம் இந்த வி ஷேப்லேயும் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். நீங்கள் ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஸ்லீவ்லேருந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறீங்கள, அது வந்து எவ்வளோ எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்லீவோட வித் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம்ல ஒரு அளவு, அதை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 2 பங்கு எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 இல்லை 2.5 பங்கு எக்ஸஸாக. இப்போ வந்து நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே வச்சுக்கோங்களேன். ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஒரு 8 வருதுன்னா அது 2 பங்குனா 3 மடங்குனா 24 இன்ச்சு வரும். நீங்கள் வந்து 16 இன்ச்சு இல்லை ஒரு 20 இன்ச்சு எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஹெம்மிங் மாதிரி கொடுத்துடலாம். சரிங்க? ஹெம்மிங் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக ப்ராப்பர் ஆயிரும். சரிங்களா? நான் பின்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் சொன்னேன் பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு. ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்கையும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை வந்து காமிக்கிறேன்.